இங்க தமிழ்நாட்டில் பார்ப்பனர் வெர்சஸ் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு விவாதம் தொடங்கி இருக்கிற இந்த நேரத்தில் பார்ப்பனர்கள் எப்படி தங்களுடைய ஆதிக்கமான மனப்பான்மையில் ஹிந்தியை திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் பாண்டே அப்படிங்கிற ஒரு ஆதிக்கவாதி, தன்னை வெளிப்படையாக ஒரு ஆதிக்க மனப்பான்மை கொண்டவராக காட்டிக்கொண்ட ஒரு நபரை அழைச்சிட்டு திமுக பற்றி பேசுங்க அப்படின்னு அமைச்சு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாரு. அதில் பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்கள் கலந்து கொள்கிறாங்க. பாண்டே அந்த மேடையில் திமுக பற்றி ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக பேசிட்டு வராரு. இந்த விஷயம் எப்படி பார்க்கறது? நான் பிராமின் ஃபார் பிராமின். நண்பர் மோகன் அவர் போட்டிருந்தார் அவருக்கு முகநூல்ல, நான் பிராமின் ஃபார் பிராமின். அப்படி என்னன்னா, பார்ப்பனர் அல்லாதவர்கள் பார்ப்பனர்களுக்காக வழிபடுவது. இதுதான் இங்க பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நாமெல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதியிலிருந்து, ஒரு வர்க்க நிலை கீழே இருந்து நம்ம மேலோங்கி வரோம். இப்படி வரக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் வர்க்க ரீதியாக கொஞ்சம் மேலே வந்த உடனே தங்களை பார்ப்பனர்களோடு ஐக்கியமாக காட்டிக்கொள்ள முயல்கிறார்கள். இது நம்ம இளையராஜால இருந்து பலரையும் காட்ட முடியும். இப்ப சிவநாடார் உட்பட சொல்றேன். பணம் வந்த உடனே தங்களை ஒரு ஆதிக்க சாதியாக காட்டிக்கொள்வது, தங்களை பார்ப்பனர்களுக்கு மிக மிக நெருக்கமாக காட்டிக்கொள்வது என்று பார்க்க முடியும். நான் அண்மையில ஒருத்தருடைய திருமணத்துக்கு சென்றிருந்தேன். அந்த நண்பர் ஒரு நாடார் சாதியை சேர்ந்தவர் தான். உறவினர் என் பக்கத்துல சொல்லிட்டு இருந்தாரு, இங்க பாருங்க 5 பாப்பானை வச்சு கல்யாணம் பண்றாங்க. ஏன்டா ஒரு காலத்துல எல்லாம் கோயிலுக்குள்ள போனாவே தீட்டு நம்மள சொல்லியிருந்தாண்டா, அவனை வச்சு பண்றீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமா இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி அவர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இது ஒரு கேவலமான புத்தி. எந்த பார்ப்பனன் தன்னை இழிவுபடுத்தினானோ அவனுக்கு எதிராக போராடுவது என்பதை விட்டுவிட்டு, மாறாக அவர்களோடு சேர்ந்து கூடி குழாவதும் கும்மி அடிப்பதும் என்பது போன்று ஒரு இயல்பான ஒரு புத்தி. அதாவது யாரு வேணா நம்மளை போடலாம், ஐயரே நம்மளை போலந்துட்டாரே அங்கிற சொல்லு இருக்கு இல்லையா, அது ரொம்ப தேவை. அதனாலதான் மா சுப்பிரமணியன் எஸ்வி சேகரை அழைச்சிட்டு பரிவட்டம் கட்டி இங்க பேசுங்க. எஸ்வி சேகர் யாருங்க? பெண்களை பற்றி மிக ஆபாசமாக அருவருக்கத்தக்க சொற்களை சொல்லியதால், கேவலமாக பேசியதால் அந்த நபருக்கு 6+6 1 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் 3 மாசம் இடைநிறுத்தம் பண்ணியிருக்குது. ஒரு குற்றவாளி கன்விக்டட் பர்சன் அவருடைய 50வது ஆண்டு 40வது ஆண்டு விழாவுக்கு முதலமைச்சர் போவாரு. போய் வரவேற்று விட்டு எஸ்வி சேகர் எந்த பக்கம் இருந்தாலும் நம்ம பக்கம் தான் இருந்து பேசுவாருன்னு பேசுறாரு. என்னன்னு கேக்குறேன். என்ன திராவிடியன் ஸ்டாக்னா என்ன? இதுதான் திராவிடியன் ஸ்டாக்கா என்ன? திமுக தமிழ்நாட்டு மக்கள், நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு தமிழ் பண்பாட்டை எந்த அளவுக்கு திமுக பேசுகிறதோ அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் திமுகவே இருக்கும். இன்றைக்கு நாடாளுமன்றம் பாராளுமன்றத்திலே நீங்கள் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறீர்கள். அதற்காகத்தான் திமுகவுக்கு தமிழ்நாடு ஆதரவு கொடுக்கிறது. நீங்கள் இப்படி பார்ப்பனர்களுக்கு, சமஸ்கிருத ஆதிக்கவாதிகளுக்கு கால் பிடித்துக் கொண்டு கைப்பிடித்துக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் காரி துப்பி விடுவார்கள். அண்ணாமலைக்கு பக்கத்துல ஒரு சீட்டு போட்டு திமுகவை உட்கார வச்சிருவாங்க. யார் இந்த பாண்டே பத்தி சொல்லணுமா? பாண்டேவை போல மிக கேவலமான ஒரு ஆதிக்க சாதி வெறி பிடித்த ஒரு பார்ப்பன இனவரியனை நாம் அண்மை காலத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட மிக மட்டமான ஒரு நபர், ஒரு ஆதிக்க சாதி வெறி பிடித்த நபரை கூட்டிட்டு நீங்க விழா நடத்துறீங்க. அங்க என்ன உங்களுக்கு பொட்டு வச்சு முத்தம் கொடுத்துட்டு போறாரு, காரி துப்பிட்டு போறாரு. கொஞ்சமாவது உங்களுக்கு சூடு சொன்ன கிடையாது. உங்க நிகழ்ச்சியில கார் துப்பிட்டு போயிருக்காருங்க ஒரு ஆளு. ஏற்கனவே உங்களெல்லாம் 3 முறை எம்ஜிஆர் வீழ்த்திட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா உங்களை வீழ்த்தினாங்க. இப்ப கூட நீங்க உங்க தனிப்பட்ட செல்வாக்குல நீங்க ஜெயிக்கல, எதிர கூட்டணி அமையல. நான் சொல்வதை நாங்க சொல்றதை கேட்காதனால பிஜேபி அதிமுக பிரிஞ்சிருக்கு. அதனால நீங்க ஜெயிச்சிங்கன்னு காரி முகத்தை துப்பிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப கூட துப்புனா நாங்க தொடச்சுக்கோ நீங்க இருந்தா, இதுக்கு பேரு நாங்க தன்மானமாங்க? இதுக்கு பேர் திராவிடமான்னு கேட்கிறேன். பார்ப்பனியத்துக்கு எதிராக தந்தை பெரியார் குறித்த ஒரு சொல் திராவிடம். பார்ப்பனியத்துக்கு எதிராக தன்மானத்தை குறிப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு சொல் திராவிடம். இதை பேசுவதற்கு நமக்கெல்லாம் அருகது இருக்குதாங்கிறத தவிர வேற என்ன கேள்வி கேட்க முடியும்? இங்க இருக்கிற நம்மை போன்றவர்கள் திமுக செய்யக்கூடிய தவறுன்னு பேசினாலும் கூட ஏன் பிஜேபிக்கு எதிராக களத்தில் நிற்கிறோம் நாம அப்படின்னா,
பார்ப்பனிய ஆதிக்கத்துக்கு எதிராக நிற்கிறோம். ஆனால் நீங்கள் எதிரிகளோடு சேர்ந்து கூத்தடித்துக் கொண்டிருக்கிறீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இது என்ன நடக்குது, இந்த நாட்டுல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நான் கொள்கைக்காக இருப்பேன், எங்க இருக்கிறீங்க நிரூபிங்கன்னு நான் கேட்கிறேன். நிரூபிக்க வேணாமா? நாங்க உங்களை கண்ணகியை போல, அதை விடுங்க, சீதையை போல நான் உங்க நெருப்புல இருக்க சொல்ல, உங்க கொள்கையை நிரூபித்து காட்டுங்கள் இப்படி சொல்லிட்டு அண்ணாமலையும் சீமானும் கை கொடுத்துக்கிறாங்க என்று பேசுவதில் ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்கிறேன். நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களா? உங்ககிட்ட நேர்மை இருக்கா? எஸ்.வி. சேகருக்கு போய் நீங்க பரிவட்டம் கட்டுவீங்க, எஸ்.வி. சேகரை நீங்க பாராட்டுவீங்க. எஸ்.வி. சேகர் சொல்றாரு, என்னுடைய திமுக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சி. ஏன்னா எப்படி உங்களால் இருக்க முடியுதுன்னு நான் கேட்கிறேன். எப்படி இப்படிப்பட்ட நபர்களை உங்களால் மேடையில் ஏற்ற முடிகிறது? அம்பேத்கரையும் பெரியாரையும் இழிவாக பேசிய, சமூக நீதியை இழிவாக பேசுகின்ற இந்த நபர் பாண்டே பத்தி நீங்க எப்படி பேச முடியும்? இதே பாண்டே அவர் சாணக்கியா சேனல் சீமான அழைக்கிறார். சீமான அவர் அழைக்க, நீங்க பாண்டே அழைக்க, என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? இதுல கேவலம் இல்லையா? சீமானும் நான் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கும் பார்ப்பனர்கள் தேவை. திமுகவும் பாப்பான விட்டு இருக்க மாட்டீங்க, அப்படித்தானே? அப்ப என்னதான் இங்க தமிழ் திராவிடம் எங்களை போன்றவர்கள் வாழ்வாள் நாங்க கத்திட்டு கிடந்தாலும் உங்களோட கணக்கெல்லாம் எங்க இருக்கு? பார்ப்பனர்கள் காலடியில் விழுந்து கிடப்பதும், அவர்கள் போடுகின்ற எச்சி எலும்புக்காக வாளை ஆட்டிக்கொண்டிருப்பதும் தான் உங்களுடைய பணியா? இது முதலில் தவறு. இப்படியே செய்து கொண்டிருந்தால் விரைவில் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து நீங்கள் ஆட்சி இழப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டையே கொண்டு போய் இந்த பார்ப்பனர்களிடம், பார்ப்பனை சித்தாந்தத்திடம் அடமானம் வைப்பதில் தான் விடும் என்பதுதான் பார்க்கணும். இது மிக கேவலமான, மிக மோசமான ஒரு செயல். இதற்கெல்லாம் நீங்க, நான் என்னோட முகநூல்ல போட்டிருந்தப்போ ஒரு திமுக காரர் போட்டிருந்தாரு, இது மாற்றாரும் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. மாற்றாரும் பேசுவேன். எதையா மாற்றாரு? இதுக்கு பேரு ஜனநாயகமா? எப்படி பாசிஸ்டுக்கும் ஜனநாயகம் கொடுக்கணும், இந்த நாட்டின் முற்போக்குவாதிக்கும் ஜனநாயகம் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. யாருக்கு உரிமை தர முடியும்? நாட்டின் உழைக்கும் மக்களுக்காக உண்மைக்காக பேசுறதா கொடுக்க முடியும். பொய் பேசுற ஃப்ராடு கொடுப்பீங்களா நீங்க எங்கேயாவது? ஒருவன் பல பெண்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறான், பல வெடிகுண்டு வைத்து நடத்திருக்கிறான், பல கலவரங்கள் நடத்திருக்கிறான், சாதி வெறி மதவெறி குற்றவாளியாக இருக்கிறான். அவனுக்கு நீங்க உரிமை கொடுத்து சேர்ல உட்கார வைப்பீங்களா? செருப்பு கட்டி துரத்த மாட்டீங்க. ஆனால் அதை விட மிக மோசமான சித்தாந்தம் கொண்ட ஒரு நபரை அழைத்து ஒரு பக்கம் சேகர்பாபு நடத்துறாரு, இன்னொரு பக்கம் மாசுபடி நடத்துறாரு. உங்களுக்கு எல்லாம் கொள்கை எங்கெங்க இருக்குது? கொள்கை எங்க இருக்கிறது நீங்க தான் விளக்கணும், வேறு யாரும் விளக்குவதற்கல்ல. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் செயலின் காரணமாக நம்மை போன்றவர்கள்லாம் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது, தமிழ் பண்பாடுன்னு சொல்லி பேசும்போது அவ்வப்போது நம்மையும் வெட்கப்பட வைக்கிறார்கள், கூனி குறுக வைக்கிறார்கள். ஆகவே நான் மீண்டும் அதான் சொல்றேன், திமுக செய்வதற்கெல்லாம் நாம் வாடகை வாயாக செயல்பட்டால் இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களுக்கு நாம் நம்முடைய சுயத்தை, நம்முடைய தன்மானத்தை இழக்க வேண்டி வரும். ஆகவே நாம் தமிழ்நாட்டின் பண்பாட்டின் பக்கம், அறத்தின் பக்கம், நியாயத்தின் பக்கம், ஜனநாயகத்தின் பக்கம் நிற்போம். அதற்கு எதிராக யார் எதிராக செயல்பட்டாலும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கும். அது மட்டும்தான் இந்த மக்களை உய்விப்பதற்கும் நாம் நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரே வழி. நன்றி தோழர்.